ஏய், என்னடா பேய் மாதிரி நிற்கிற? என்னாச்சு? இந்நேரம் தூங்காமல் இருக்க? ம், எனக்கு தூக்கம் சொக்குது, உனக்கு அப்புறம் வராமல் இருக்கு. ம், ஏய், என்ன பிரச்சனை? என்னாச்சு? எனக்கு தெரியும், வீட்டில் பிரச்சனை அதானே? யாரும் ஒன்று மதிக்க மாட்டேங்கிறாங்க அதானே? உன் தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? தான் லைட் பல்பு கண்டுபிடிச்சாரு அவர் தான். புஸ்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வாட்டி தோற்று போய் லைட் பல்பு கண்டுபிடிச்சாரு தெரியுமா? 18,000 தடவை எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி 12 மணிக்கு நீ நிற்கிற மாதிரி திடீர்னு வெளிச்சம் லைட்டு நான் பல்பு போட்டப்போ எரிஞ்ச மாதிரி எரிச்சு கத்துனாரு எக்ஸைட்மெண்ட்டில், லைட் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. பக்கத்தில் பொண்டாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. என்னங்க நேரத்துக்கு எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் லைட் பல்ப் கண்டுபிடிச்சிருக்கேன், எவ்வளோ உற்சாகமாக இருக்குது தெரியுமா? சரி அணைச்சிட்டு தூங்க அப்படின்னாங்களாம். யோசிச்சுப்பார், உலகத்துக்கே வெளிச்ச கொண்டு வந்தவர், அவருக்கும் இதே நிலைமை தான். எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்களே, ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயித்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி 4 பேர் இருந்தால் நம்மளை பாராட்டுறதுக்கு உதவும். தோற்று போயிட்டா ஊக்கம் கொடுக்கறதுக்கு 4 பேர் தேவைப்படும். ஆனால் யாருமே இல்லைன்னு வச்சுக்க, பரவாயில்ல, ஜெயிச்சா உலகமே கொண்டாடுங்க. உன்னோட செயல், உன்னோட விளைவுகள் எல்லாமே மக்களுக்காக அர்ப்பணி. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. தூங்கலாவா? தூக்கமாக வருது. வா.